அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உங்களை மிகப்பெரிய கோடீஸ்வரராக மாற்ற மிகவும் எளிமையான இந்த ஒரே ஒரு வாக்கியம் போதும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது பணத்தை பல மடங்கு ஈர்க்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் அஃபர்மேஷன்ஸ்னு ரெண்டு மெத்தடை கம்பைன் பண்ணி இந்த டெக்னிக்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஸ்டன்டா இமீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். நம்ம சேனல்ல நிறைய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கான காரணம் யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கும், அதே நேரத்தில் இன்ஸ்டன்ட்டா நமக்கு ரிசல்ட்டையும் கொடுக்குது. இதுவரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்க எல்லா ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸ் கீழையும் பார்த்தோம்னா அந்த அளவிற்கு பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால தாங்க நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட்ல கூட பார்த்தீங்கன்னா அஃபர்மேஷன் சென்டென்ஸுடன் சேர்த்து ஒரு சின்ன ஸ்விட்ச் வேர்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தடை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த மெத்தடுக்கு கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். சோ எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மெத்தட்ல அஃபர்மேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம். இந்த அஃபர்மேஷன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா சுய பிரகடனம் அல்லது ஆழ்மன கட்டளைகள்னு அர்த்தம். பாசிட்டிவான அதே நேரத்தில் சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸை நம்ம எடுத்துக்கணும். அதை ரிப்பீட்டடா சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வாக்கியம் நம்முடைய ஆழ்மனதில் பதியும். எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. பொதுவாகவே இந்த அஃபர்மேஷன் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். எந்த மொழியில இந்த வாக்கியத்தை நம்ம பயன்படுத்தினால் உணர்வு பூர்வமாக இருக்குமோ அந்த லாங்குவேஜ்ல நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு மெத்தடை பொறுத்த வரைக்கும் அஃபர்மேஷன் சென்டென்ஸோட ஒரு ஸ்விட்ச் வேர்டையும் நம்ம சேர்த்திருக்கிறதுனால அதை நம்ம வேற எந்த லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாதுங்க. இங்கிலீஷ்ல மட்டும் தான் நம்ம பயன்படுத்தணும். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றதையும் ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கிறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தான் ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லலாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில பவர்ஃபுல்லான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ நம்முடைய ஆழ்மனதில் பதியும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து பயன்படுத்த கூடாது. இங்கிலீஷ்ல நம்ம பயன்படுத்தும் பொழுதுதான் அந்த வார்த்தைக்குண்டான அதிர்வலைகள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்குண்டான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அர்த்தம் தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்ட் கலந்த அஃபர்மேஷன் வாக்கியத்தை சொல்வதை காட்டிலும் எழுதும் பொழுதுதாங்க முழுமையான பலன்கள் விரைவாக நமக்கு கிடைக்கும். சோ எழுதுறதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஒரு நோட் புக் அல்லது டைரி நீங்க எடுத்துக்கோங்க. ரூல்டு அன்ரூல்டுன்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அன்ரூல்டு அதாவது கோடு போடாத நோட் புக்ல எழுதும் பொழுது இன்னமும் அதிகமான ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். பேப்பர்ஸ் நீங்க பயன்படுத்தாதீங்க. நோட் புக் அல்லது டைரியை மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா தினமுமே இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். அடுத்ததாக எழுதுவதற்கு கிரீன் கலர் பென் மட்டும் தாங்க யூஸ் பண்ணணும். வேற எந்த கலரையும் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. பச்சை நிறத்திற்கு பணத்தை வசியம் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குங்க. அதனால கிரீன் கலர்ல எழுதக்கூடிய பென்,
பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை தினமும் 11 முறை 11 டைம்ஸ் நீங்க எழுதணும். குறைந்தபட்சமாக 48 நாளைக்கு 48 டேஸ்க்கு இந்த மெத்தடை கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்பதாங்க ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். நடுவுல ஒரு நாள் கூட நீங்க பிரேக் எடுக்காதீங்க. நீங்க வெளியூருக்கு போறீங்க அல்லது வேற இடத்துல ஸ்டே பண்ண போறீங்கன்னா கூட அந்த நோட் புக்கை நீங்க எடுத்துட்டு போயிடுங்க. அல்லது நீங்க மறந்துட்டீங்கன்னா கூட போற இடத்துல ஒரு சின்ன நோட் புக் வாங்கி எழுதுங்க. அல்லது பேப்பர்ஸ்ல கூட சில நாட்களுக்கு நீங்க எழுதலாம். அதற்கு பிறகு அந்த பேப்பர்ஸை உங்க நோட் புக்குள்ளேயே நீங்க வச்சுக்கோங்க. மொத்தத்தில் ஒரு நாளைக்கு 11 முறை நம்ம எழுதணும். எண்ணிக்கையும் மிகவும் முக்கியம். அதிகமாகவும் நீங்க எழுத வேண்டாம், குறைவாகவும் நீங்க எழுத வேண்டாம். 11 டைம்ஸ் நீங்க கரெக்டா எழுதுங்க. 1 2 3ன்னு நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதலாம். தினமும் ஃப்ரெஷ்ஷா ஒரு பக்கத்துல எழுதணும்னு கிடையாதுங்க. அதே போல ஃப்ரண்ட் அண்ட் பேக் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேப்பர்ஸை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்துல நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்துல இந்த வாக்கியத்தை நீங்க எழுதணும். நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்துல எழுத வேண்டாம். மன அமைதியுடன் இருக்க நேரத்துல எழுதுங்க. அந்த நேரத்துல தாங்க நம்முடைய ஆழ்மனம் நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். பெஸ்டான டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு நீங்க எல்லா வேலையுமே முடிச்சிட்டு ஃபைனலா தூங்க போறதுக்கு முன்னாடி எழுதுங்க. அல்லது தூங்கி எழுந்தவுடன் இருக்கக்கூடிய அந்த சில நிமிடங்களை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இன்கேஸ் நீங்க ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தாலும் எந்த நேரத்தில் நீங்க தூங்க போவீங்களோ அல்லது தூங்கி எழுந்திருப்பீங்களோ அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். இது பெஸ்டான ஒரு டைம். மற்றபடி நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய எந்த நேரத்தை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். தினமும் நீங்க எழுதி முடிச்ச உடனேயே அந்த நோட் புக்கை ரொம்பவுமே சேஃப்டியான ஒரு இடத்துல வச்சிருங்க. வீட்டில் இருக்கும் நபர்களை தவிர்த்து வெளியாட்கள் யாரும் அதை பார்க்காத மாதிரி நீங்க பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருங்க. 48 டேஸ்க்கு மட்டும் தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. அது ஒரு குறைந்தபட்ச அளவு. அதற்கு பிறகு தினமுமே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். வாழ்க்கை முழுவதுமே நமக்கு பணம் தேவை. சோ டெய்லியுமே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 48 நாட்கள்னு நம்ம சொல்றதுக்கான காரணம் அதற்குள்ளாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். அதற்கு பிறகு நீங்களே இந்த மெத்தடை கண்டினியூ பண்ணிடுவீங்க. சரி வாங்க நாம் எழுத வேண்டிய அந்த வாக்கியம் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. The universe has confirmed that I am a millionaire now. The universe has confirmed that I am a millionaire now. The universe has confirmed that I am a millionaire now. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான சக்தி வாய்ந்த வாக்கியம். ஒவ்வொரு முறையும் இந்த வாக்கியத்தை நீங்க எழுதும் பொழுது நீங்க ஒரு மிகப்பெரிய பணக்காரர், தேவைக்கு அதிகமான அளவில் பணம் உங்ககிட்ட இருக்குன்ற அந்த உணர்வு நிலையை வெளிப்படுத்திக்கிட்டே இந்த வாக்கியத்தை எழுதணும். உங்களை மிகப்பெரிய பணக்காரராக நீங்க பாவனை செஞ்சுக்கிட்டே தினமும் 11 முறை இந்த வாக்கியத்தை எழுதணும். அதுதாங்க முக்கியமான சீக்ரெட். எத்பாவம் தத்பவதி. எதை நம்ம பாவனை செய்கிறோமோ அதுவாகவே நம்ம ஆகிறோம். ஏதோ ஒரு கடமைக்கு எழுதுவதை போல இந்த வாக்கியத்தை நம்ம எழுதக்கூடாதுங்க. உணர்வு பூர்வமாக உணர்ந்து இன்ட்ரெஸ்டோட ஜாலியா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ரொம்பவுமே உற்சாகமான மனநிலையோட இந்த வாக்கியத்தை நம்ம எழுதணும். அப்பதாங்க விரைவாக பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதே போல எல்லா பணவசிய முறைகளிலும் சில பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தால் பணம் நமக்கு கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. பணத்தை ஈர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் அது உருவாக்கி கொடுக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு நல்ல காரியத்தை நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதற்கு முன்னாடி கடவுள் கிட்ட பிரார்த்தனையை செய்யறோம். அது வெற்றிகரமாக முடியணும்னு. பிரார்த்தனையை மட்டும் செஞ்சுட்டு வேற எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தால் அந்த காரியம் வெற்றி பெறாது. அதே நேரத்தில் நம்முடைய உறுதியான பிரார்த்தனைகளோட நம்முடைய உழைப்பும் முயற்சியும் சேரும் பொழுது இறைவனுடைய அனுகிரகத்தால் நாம் எடுத்த அந்த காரியம் மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெறும். அதே போலதாங்க இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது இந்த பிரபஞ்சம் பணத்தை ஈர்க்கக்கூடிய அத்தனை விதமான வாய்ப்புகளையும் நமக்கு வாரி வழங்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த டெக்னிக்கை ஒரு லைன் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுடைய பணவரவில் அசுர வளர்ச்சி ஏற்படுவது உறுதி. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.